குட் மார்னிங். 49வது கேள்வி வரை பார்க்குறாங்க. 50வது கேள்வி ஏற்கனவே செய்த கேள்வி பாருங்க. தொடக்கத்திலே நாங்கள் முதல்ல கிளிப்ல செய்திருக்கோம். ஒரு சேதன சேர்வை. சேதன சேர்வு என்பது காபனை பிரதானமாக கொண்ட சேர்வுகளை சேதன சேர்வுகள் சொல்லுவோம். இங்க நாங்கள் காபன், ஐதரசன், ஒட்சிசன் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் இந்த சேதன சேர்வையினுடைய மூலக்கூறு சூத்திரத்தை CxHyOZ என எழுதி கொள்ள முடியும். இது O2ஓட தகனம் அடையும் போது இங்க ஒட்சிசன் தான் இருக்கு சேர்வையில. காபன், ஐதரசன், ஒட்சிசன் இருக்கான காபன் முழுவதும் கார்பனீர் ஆக்சைடு வாயுக்குள்ளவர், ஐதரசன் முழுவதும் நீருக்குள்ளவர். இந்த ரெண்டுக்குள்ளையும் ஒட்சிசன் போகும். பீசமான ரீதியில தாக்கம் என்ன செய்யப்பட வேணும் என்று சொன்னால் சமன் செய்யப்பட வேணும். சரி, எந்த ஒரு தாக்கமும் பீசமான ரீதியில சமன் செய்யப்பட வேணும். இங்க தாக்கியில இருக்கிற கார்பன் எண்ணிக்கை எக்ஸ், ஆகவே எக்ஸ் எண்ணிக்கையான CO2 விளைவாகும், சமப்படுத்தும். இங்க தாக்கியில இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கை Y, அப்ப இங்கேயும் Y இருக்கணும்னா ஏற்கனவே அங்க 2 இருக்கு, அப்ப Y/2 போறோம். சரிதா? தாக்கில இருக்கிற ஒட்சன் எண்ணிக்கையும் சமனா இருக்கணும்னா விளைவில இருக்கிற மொத்த ஒட்சன் எண்ணிக்கையும் தாக்கில இருக்கிற மொத்த ஒட்சன் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். இங்க கார்பனீர் ஆக்சைடுல ஒரு கார்பனீர் ஆக்சைடுல 2 ஒட்சன் இருக்கு. 2 கார்பனீர் ஆக்சைடுல 2 எக்ஸ் ஆக்சன் இருக்கு. ஒரு கார்பனீர் ஆக்சைடுல 2 ஒட்சன் இருக்கும்னு சொன்னால் 2 கார்பனீர் ஆக்சைடுல 2 தர 2 4 இருக்கு. இங்க எக்ஸ் எண்ணிக்கையான கார்பனீர் ஆக்சைடு இருக்கு, அப்ப 2 எக்ஸ் இருக்கு. ஒரு நீரில ஒரு ஒட்சன் இருக்கு, இங்க Y/2 நீர் இருக்கு, அப்ப Y/2 எண்ணிக்கையான ஒட்சன் இருக்கு. இங்க சட் எண்ணிக்கையான ஒட்சன் இருக்கு, அப்ப இதை கழிச்சு மிச்சத்தை தான் O2ல இருந்து எடுக்கணும். ஆகவே சட்டை கழிக்கணும். இதுல 2 இருக்கு, ஏற்கனவே 2 இருக்கிறதால இங்க பாருங்க Y இருக்கு, இங்க 2 இருக்கிறதால Y/2 போட்டோம். இங்க இருக்கிற ஒட்சன் எண்ணிக்கையை 2ஆல பிரிச்சால் இதுல ஓகே ஆகும். அதனால ஒட்டு மொத்தத்தை நாங்கள் என்ன செய்யறோம்னா 2ஆல பிரிக்கணும். அப்படி 2ஆல பிரிக்கும் போது இந்த 2ம் பட்டுப்பட எக்ஸ் வரும். இந்த Y/2 இந்த 2 பெருக்கப்படும், Y/4 இப்ப சட்/2 வருது. இப்படித்தான் அந்த சமன்பாடு சமப்படுத்தப்பட்டது. XY சட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 3 மூலகங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சேர்வை பூரண தகனம் அடையும் போது X plus by4 minus Z/2 என்று சொல்வது இதன் பீசமான குணகமாக இருக்கும். இதன் பீசமான குணகம் X ஆ இருக்கும், நீரின் பீசமான குணகம் Y/2 இருக்கும். அது நீங்கள் சமப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இங்க இந்த சேதன சேர்வையின் ஒரு மூல் இந்த சேதன சேர்வையின் ஒரு மூல் பூரணமாக தகனம் அடைவதற்கு 2 மூல் O2 தேவைப்பட்டு. சேதன சேர்வை ஒரு மூல் பூரணமாக தகனம் அடைவதற்கு 2 மூல் O2 தேவைப்பட்டு 2 மூல் CO2 உருவாகும். அதே போல 2 மூல் நீர் உருவாகும் சொல்லியிருக்கு. இனி நீங்கள் சாதாரணமாக பீசமான தொடரை பிரிவைக்கலாம். பீசமானங்களுக்கு இடையிலான விகிதம் மூல்களுக்கு இடையிலான விகிதத்துக்கு சமன். CO2 பீசமானம் X, சேதன சேர்வை பீசமானம் 1, CO2 மூல் 2, இந்த மூல் 1, ஆகவே X = 10. இதே மாதிரி இதுக்கும் அதுக்கும் போடலாம். இவருடைய பீசமான 1, நீரின் பீசமான Y/2, அப்ப இந்த 2 மேல பெருக்கும். இவருடைய மூல் 1 மூல், நீரின் மூல் 2 மூல், ஆகவே Y = 4. Xக்கும் Yக்கும் தீர்வு வந்துட்டு. இவர்களுக்கு இடையிலான பீசமான வீதம் மூல் வீதத்துக்கு சமன். இதுக்கும் போட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவா இருக்கு. ஒட்சன் பீசமான X சக Y/4 சய சட்/2, சேதன சேர்வை பீசமான 1, அப்ப அது 1 போட தேவையில்லை. இவருடைய மூல் 2, சேதன சேர்வை மூல் 1. Xக்கும் Yக்கும் ஏற்கனவே தீர்வு தெரியும். அப்ப Y பிரதிட்டீங்கன்னா 4 இது 1, Xக்கு 2, அப்ப 3 வரும். அங்கால போக 2 கழிவுடைக்க உங்களுக்கு சட் 10 என்ன வரும். ஆகவே X2 Y4 சட் 10, அப்ப C2
H4O2 என்பது இந்த மூலக்கூற்று சூத்திரமாக இருக்கும். முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் இதே கேள்விதான் செய்யப்பட்டிருக்கு. தாக்கம் ஜமாப்படுத்துறதுல தான் உங்களோட கேள்விக்கான விடை இதுல பொருத்தமாக இருக்கு. சரியான அடுத்து 51வது கேள்வி. நான் பி பிளாக்ல ஐதரசன் பெராக்சைடு சம்பந்தமாக படிப்பிக்கும் போது சொல்லி இருக்கேன். ஐதரசன் பெராக்சைடின் செறிவை நாங்கள் பொதுவாக மூல் டெசிமீட்டர் -3 குறிப்பிடுவதில்லை என்று, அதுக்கு வொல்யூம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அளவு பயன்படுத்துறோம்னு சொல்லியிருக்கு. வொல்யூம் என்பது இந்த ஐதரசன் பெராக்சைடு முற்றாக பிரிகி அடைக்கவாறு ஓட்டுகின்ற கனவளவை குறிக்கும். கனவளவு வெப்பநிலை அமுக்கத்துல தங்கி இருக்கிறதால அந்த கனவளவு என்ன வெப்பநிலை அமுக்கத்தில் இருக்குது என்று தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். வொல்யூம் என்பதன் அர்த்தம் எஸ்டிபியில உருவாகிற ஓட்டுகின்ற கனவளவு தான் நாங்கள் குறிப்பிட்டு இருக்கோம். பொதுவாக 20 வொல்யூம் அப்படின்னு சொல்லி H2O2 எழுதப்பட்டிருக்கும்னு சொன்னால் 20 வொல்யூம் என்று சொல்லி H2O2 எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றா எஸ்டிபியில இந்த H2O2 முற்றாக பிரிகையடைஞ்சு உருவாகிற O2 கனவளவு 20 டெசிமீட்டர் கனம் என்ற அர்த்தம். இதுண்ட ஓர் அலகில இருந்து 20 அலகுகள் உருவாகும். 1 சென்டிமீட்டர் கனம் 20 சென்டிமீட்டர் கனம் ஓட்டு வரும். 1 டெசிமீட்டர் கனம் 20 டெசிமீட்டர் கனம் ஓட்டு வரும். இந்த கேள்வியில விடைகள் தசத்துல பிரச்சனையா இருக்கு. 3 டெசிமீட்டர் -3 அலகுல கேட்டிருந்தது. அப்ப விட எல்லாத்துக்கும் முன்னாலே ஒரு தசம் குத்த வேண்டி வரும். நீங்கள் அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா 0.201 எழுதணும். 0.25 எழுதணும். மூன்றாவது 0.357 எழுதணும். 0.396 எழுதணும். விடை இல்லை, அதான் பிரச்சனை. 0.401 தசத்தை போடாமல் விட்டுட்டீங்க கேள்வியில. சரியா? ஓகே. அப்ப இங்க 100 சென்டிமீட்டர் கனம் H2O2 நீர்க்கரசல் என்று சொல்லியிருக்கு. அப்ப எடுக்கப்பட்ட H2O2 நீர்க்கரசல் கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். சாதாரண ஒரு கால்குலேஷன் கேள்விதான். இந்த H2O2 கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். H2O2 கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். முற்றாக பிரிகை வரை வெப்பமேற்றப்பட்டது என்றா H2O2 என்ன செய்யும்? சாதாரணமாகவே ஒளி முன்னிலையில பிரிகை அடையக்கூடியதான் H2O2. இருவழி விகாரத்துக்கு உட்படும். H2O லிக்யூடாகவும் O2 வாயுவாகவும் பிரியும். சமப்படுத்தினோம்னா 2 H2O2 2 H2 ஆகவும் O2 ஆகவும் வரும். முற்றாக பிரியும் வரை வெப்பமேற்றிய போது உருவான O2 கனவளவு 400 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லி இருக்கேன். எஸ்டிபியில O2 கனவளவு தரப்பட்டிருக்கு. உருவான O2 கனவளவு எஸ்டிபியில உருவான O2 கனவளவு 400 சென்டிமீட்டர் கனம். கேட்டது இந்த H2O2 கரைசல் மூலர் செறிவு. அப்ப உங்களுக்கு கேள்விய பார்த்தோன்னு ஓரளவுக்கு விளங்கணும், இதோட நாங்கள் தொடர்படுத்த வேணும் என்று சொல்லி. மூலர் செறிவு என்பது மூல் டெசிமீட்டர் -3. 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற கரையத்தின் மூல் தான் மூலர் செறிவு. இங்க எஸ்டிபியில கனவளவு தரப்பட்டிருக்கு. எஸ்டிபியில ஒரு வாயுவினுடைய கனவளவு தெரிஞ்சால் நாங்கள் அந்த வாயுவினுடைய மூளை காணலாம். வீசமான தொடரை பயன்படுத்தி H2O2 மூல் கணிச்சோம்னால் கனவளவு தெரியும், மூலர் செறிவை காணலாம். ஆகவே V= N×Vm என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமன்பாட்டு கூடாக நாங்கள் பார்க்கலாம். மூலர் கனவளவு என்னன்னு சொல்லி ஒரு டெபினிஷன் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அதுல இருந்து இந்த சமன்பாட்டை எடுக்கலாம். அப்ப கனவளவு 400 சென்டிமீட்டர் கனம். அதை டெசிமீட்டர் கனமாக்குறதுக்கு 10⁻³ பெருக்கிறேன். O2 மூல் தெரியாது. எஸ்டிபியில மூலர் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனம் மூல் -1. ஆகவே O2 மூலை இதுல இருந்து நாங்கள் கணிக்கலாம். O2 மூல் கணிக்கப்படக்கூடியது. இது 17.85 தர 10⁻³ மூலன அமையும். 400 × 22.4 வரும். 10⁻³ அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அப்படியே அமையும்.
கேட்டது H2O2 என்ன மூலர் செறிவு. O2 மூல் தெரியும் 17.85 தர 10 மூல். அவங்களுக்கு தேவை H2O2 மூல். O2க்கும் H2O2க்கும் பீசமானம் 1:2. O2க்கும் H2O2க்கும் பீசமானம் 1:2. ஆகவே H2O2 மூல் வந்து இந்த 2 மடங்கு 35.71 தர 10 மூலாக இருக்கு. H2O2 மூல் 35.71 தர 10 மூல். இனி என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு கரைசலின் மூலும் தெரியும், அதில் கனவளவும் தெரியும். மூல் வந்து 35.71 தர 10 சரியா? கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். நாங்கள் 100ஆல பிரிச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு சரிவு. மூலர் சரிவு காணப்போறோம் என்று சொன்னால் மூலின் கனவளவு. H2O2 மூல் கணிச்சிட்டோம், கனவளவும் எங்களுக்கு தெரியும். ஆகவே மூலர் சரிவு H2O2 மூலர் சரிவு மூல் 35.71 தர 10 மூல். கனவளவு 100 தர 10 டெசிமீட்டர். 10 மட்டுப்பட்டால் உங்களுக்கு 0.3571 ஒரு விட வரும். அந்த விட 3ஆவதுல இருக்கு. ஆனா நீங்கள் பார்த்த கேள்வியில தசம் குத்தப்படாம இருக்கும். 0.3570 என்பதுதான் இந்த விட. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. பொதுவாக கேட்கப்படுகின்ற கேள்வி, மூல் பின்னம் தந்துட்டு, சரி, மூல் பின்னம் தந்துட்டு திணிவு வழி சதவீதம் ஏதாவது வேற கேள்விகள் கேட்கிறது. மூல் சதவீதம் அப்படி கேட்கிற கேள்விகள் இருக்கு. இதுகளுக்கெண்டெல்லாம் ஒரு தியரி இல்லை, அனுபவம் தான் தியரி. சரி, இது கண்டெல்லாம் ஒரு தலையங்கம் போட்டு இப்படி எல்லாம் கேள்வி செய்யறது இல்லை. அனுபவத்துக்களால நாங்கள் கேள்விகளை அணுகணும். எல்லாம் கால்குலேஷன் டைப் கேள்வி எல்லாம். இதுல பாருங்க, எதனோல் மற்றும் நீர் கொண்ட ஒரு கலவை என்று சொல்லி ஒரு கலவை இருக்குதான். அதுல 2 கூறுகள் மட்டும் இருக்கு. ஒன்று எதனோல் CH3CH2OH, எதனோல் இந்த மூலக்கூறு சூத்திரம் இருக்கு. மற்றது நீர். இந்த 2ஐயும் கொண்ட ஒரு தொகுதி. இதுல எதனோலின் மூல் பின்னம் 0.5 என்று சொல்லி இருக்கு. எதனோலின் மூல் பின்னம் 0.5 என்று சொன்னால் உடனடியாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? 2 கூறுகள் மட்டும்தான் இருக்கு. 2 கூறு மட்டும்தான் இருக்கு. எதனோலின் மூல் பின்னம் 0.5 என்றால் இந்த 2 பேருடைய மூலும் ஒன்று கொண்டு சமன் என்று அர்த்தம். CH3CH2OH NCH2O ஒன்று கொண்டு சமன். அப்பதான் மூல் பின்னம் அரை என்று வரும். அப்ப இவருடைய மூளை என் மூலம் எடுத்துக்கொண்டால் இவருடைய மூலம் என் மூலம் அல்லது மொத்த மூலின் மேல் குறித்த பதார்த்தத்தின் மூல் போட்டு 2 பேருக்கு ஒரு தொடர்படுத்தாலும் 2 பேருடைய மூலம் சமன் என்று வரும். ஒரு ஆளுடைய மூல் என் மூலம்னா இன்னொரு பேருடைய மூலம் என் மூல். அப்பதான் மூல் பின்னம் என்ன செய்யும்? அரை என்று வரும். கேட்டது என்னன்னு சொன்னால் எதனோலின் துணிவு சதவீதம் என்னன்னு சொல்லி. அப்ப மூல் சமனாக இருக்கிற இந்த கலவையில திணிவு சதவீதம் எப்படி இருக்கும் என்றால், என் சார்பில திணிவை கணிச்சு மொத்த திணிவின் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு போட்டு 100ஆல பிரிக்கிறோம்னா என்ன வரும்? திணிவு சதவீதம் வரும். அப்ப எங்களுக்கு எதனோலின் மூலர் திணிவு 46 கிராம் மூல் -1. அப்ப என்ன காணலாம்? என் சார்பில எதனோலின் திணிவு காணலாம். அப்ப CH3CH2OH திணிவு WCH3CH2OH வந்து மூலர் திணிவு 46 கிராம் என்று. இதே போல நீரின் திணிவை நாங்கள் காணலாம். 18. இந்த கலவையில இருக்கிற எதனோலின் திணிவு நீரின் திணிவு உங்களுக்கு தெரியும். அப்ப மொத்த திணிவு தெரியும், குறித்த பதார்த்தத்தின் திணிவும் தெரியும். அப்ப நாங்கள் என்ன காணலாம்? திணிவு சதவீதத்தை காணலாம்.
ஆகவே எதனோலின் துணிவு சதவீதம், இது சாதாரணமான ஒரு கேள்வி. எதனோலின் துணிவு சதவீதம், மொத்த துணிவு எங்களுக்கு 46 - 18 64 எண் வரும். 64 எண் கிராம். நீங்க இந்த எண்ணெய் வச்சு பயப்படாது, சரிதான், அது வெட்டுப்படும். எதனோலின் துணிவு சதவீதம் கேட்டாலும் மீல 46 எண் தர 100. வெண்ணு வெளியில போயிட்டு அப்ப 46 - 64 தர 100 வரும். இதை சுருக்கும் போது 71.87 வருது. அதை விட அன்னளவாக 70 இருக்கு. ஆகவே நாங்கள் 70 தெரிவு செய்யலாம். வேற விட அதுக்கு நெருக்கமாக இல்லை. சரியா? மூல் பின்னம் 2க்கு 3 2 எண் 3 எண் எடுத்திருப்பீங்க. இதுல தசம் 5 சொன்னதால சமன் எடுக்கும். இதே இடத்துல 2க்கு 3 என்ன எழுதிருப்பீங்க? எதனோலின் மூல் 2 எண் 3 இது 3 எண் எடுத்திருப்பீங்க. எடுத்து இதே மாதிரி சார்மூல கூட்டத்திற்கான பெருக்கி கொண்டு வர உங்களுக்கு கேள்விக்கு கூட வரும். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு உலோகம் எம்மானது அதன் குளோரைட் MCl3 ஆக மாற்றப்பட்டது. மேலே உள்ள குளோரைட் கரைசலின் AgNO3 கரைசல் சேர்க்கப்பட்ட போது வெண்ணிற கரையாத உப்பு வை பெறப்பட்டது என்று சொல்லி 1.04 கிராம் எம்மானது 8.61 கிராம் உப்பு வை கிடைக்க பெற்றதாயின் உலோகம் எம்மின் அமையக்கூடியது என்று எடுக்கு. சாரணத்தினைவு என்னென்று கேட்காமல் சாரணத்தினைவுல உலோகத்துக்கு தந்துட்டு இந்த உலோகம் என்று கேட்டிருக்கேன். எங்களுக்கு என்ன, ஒரு எம்மண்ட ஒரு உலோகம் இருக்கா? சரி, எம்மண்ட ஒரு உலோகம் இருக்கு. 53வது கேள்வியில எம்மண்ட ஒரு உலோகம் இருக்கு. இது அதிண்ட குளோரைடாக மாற்றப்படுது. அந்த குளோரைட் சூத்திரம் MCl3. சரி, தாக்கத்தை வேணுமெண்டா போட்டுக்கொள்வோம். 3 வச்சுக்கோம். இந்த எம் MCl3 ஆக மாற்றப்படுது. இந்த எம்மின் மொத்த தெளிவு 1.04 கிராம் என்று சொல்லி இருக்கு. சரி, எம்மின் மொத்த தெளிவு 1.04 கிராம். இது MCl3 ஆக மாற்றப்படுது. இந்த MCl3 என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் மிக AgNO3யோட சேர்க்கப்படும். அப்படி சேர்க்கப்படும் போது வை என்று சொல்லப்படுகிற ஒரு வீழ்வடிவு கிடைக்குது. உங்களுக்கு தெரியும், இதுல இருக்கிற Ag+ இதுல இருக்கிற Cl- சேர்ந்து AgCl வீழ்வடிவாகும். AgCl என்பது நீர்ல கரையாத ஒரு வீழ்வடிவு. அது நீங்க தாக்க ஞாபகப்படுத்தணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு MCl3 3 மடங்கு AgCl தருவது தெரிஞ்சாலும் இப்ப போதுமா. இந்த சந்தர்ப்பத்துல விடுவிக்கப்பட்ட AgCl என்ற துணிவு, உருவாக்கப்பட்ட AgCl என்ற துணிவு தந்திருக்கும். இந்த கேள்வியில உள்ள தொடர்ச்சியை தான் நீங்க பார்க்கணும். எம் என்ற உலோகத்தின் துணிவு தந்திருக்கு. அந்த உலோகம் தான் குளோரைடா மாற்றப்பட்டிருக்கு. அந்த குளோரைட் தான் இப்ப AgCl ஆக வீழ்வடிவாகி ஒன்றோடு இந்த கேள்வி தொடர்பட போகும். இந்த வீழ்வடிவின் துணிவு தந்திருக்கு 8.61 கிராம் சொல்லி. சரி, 8.61 கிராம் தான். நாங்கள் என்ன உடனடியாக காணலாம் என்றால் வீழ்வடிவாக AgCl என்ற மூல காணலாம். 143.5 கிராம் மூல் -1 AgCl என்ற துணிவு தெரியும். மூலர் திணிவால பிரிச்சம் என்று சொன்னால் மூல் காணலாம். மூல் 0.06 மூல் என அமையும். வீழ்வடிவாகி AgCl என்ற மூல் 0.06 மூல். AgCl-க்கு MCl3க்கும் வீசமான 3:2. ஆகவே இந்த MCl3 மூல நாங்கள் காணலாம். வீசமான விகிதம் மூல் வீதத்துக்கு சமன். அப்ப 3ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா சரி, இவருடைய மூல் 0.02 மூல். இந்த குளோரைட் இந்த உலோகத்தால் உருவாக்கப்பட்ட குளோரைட். அப்ப இந்த மூல் 0.02 மூல். பாருங்க, தொடர்ச்சியை பாருங்க, இப்படி செயின் மாதிரி போகிறது. இந்த MCl3க்கும் எம்முக்கும் வீசமான 1:1. ஆகவே இந்த மூல் 0.02 மூல். இந்த எம்மின் துணிவு தெரியும், மூல் தெரியும். அப்ப நாங்கள் மூலக்கூட்டு துணிவை காணலாம். என் சமன்
W/M என்ற சமன்பாட்டில் மூல் தெரியும் 0.02 மூல், திணிவு தெரியும் 1.04 கிராம், மூலர் திணிவு தெரியாது. குறுக்கு பெருக்கம் செய்தோம்னா மூலர் திணிவு 52 கிராம் மூல் -1 என்று வருது. சாரண திணிவு 52. எடுக்கப்பட்ட இந்த உலோகத்தினுடைய சாரண திணிவு 52. அப்ப வளமையான கேள்விகள்ல சில நேரத்துல சாரண திணிவு யாதென்று கேட்கவே, இப்ப இங்க கேட்டிருக்கிறோம் என்னன்னு சொன்னால் மூலகம் என்னன்னு கேட்டிருக்கோம். கொஞ்சம் மூலகங்கள்ட்ட சாரண திணிவுகள் தந்திருக்கு. இப்ப உங்களுக்கு 52 சாரண திணிவாக கொண்ட மூலகம் வந்து குரோமியம் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே விட வந்து குரோமியம் என்று கொடுக்கப்பட வேண்டும். சரியா? 53வது கேள்வி தான். எப்படி நீங்கள் சாதாரணமா செய்யலாம். 54வது கேள்வி நான் உங்களுக்கு ஓப்பன் கொடுத்திருந்தேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் HCl செறிவு தரப்படைகள். சரி, நல்ல ஒரு கேள்வி ஒன்று. HCl செறிவு தரப்படாதால HCl கனவளவு காணேனாது. ஆகவே அந்த கேள்விக்கு நான் ஓப்பன் கொடுத்திருந்தேன். சரியா? நான் செய்ய நீங்கள் செய்து கொண்டு வாங்க, உங்களுக்கு நேரம் தெரியலாது. சரி, அந்த கேள்வியில ஒரு சின்ன திருத்தத்தை செய்தால் நாங்கள் அந்த கேள்வியை விளங்கி கொள்ளலாம். ஒரு கேள்வியில HCl செறிவை 1 மூல் டெசிமீட்டர் -3 என்று மாற்றிக்கொள்ளலாம். HCl செறிவு தெரியாட்டதான் எப்படி எடுக்கலாம். அந்த HCl செறிவு வந்து 1 மூல் டெசிமீட்டர் -3 என்று எழுதி கொள்ளும். சரியா? செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில் நியமிக்கப்பட்டது 1 m HCl என்ன கனவளவு தேவை என்று கேட்டிருக்கிறோம். சரி, அப்ப விடைய எடுக்கலாம். இந்த கேள்வியை கவனிங்க. இதுல 8 கிராம் NaOH, சரிதான், 8 கிராம் NaOH வந்து 500 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள சேர்க்கப்படுது. NaOH திணிவு 8 கிராம். 8 கிராம் NaOH வந்து 500 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள சேர்க்கப்படுது. அப்ப நாங்கள் சார் மூலக்கூட்டு துணிவால பிரிச்சு NaOH மூல காணலாம். 8/40 கிராம் மூல் -1 என்றால் 0.2 மூல் என்று வருது. 500 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற NaOH மூல 0.2 மூல் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல இருந்து ஒரு 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல் வேறாக்கப்படுகிறது. 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல் வேறாக்கப்படுது. அப்ப எடுத்த இந்த 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள எவ்வளவு NaOH இருக்கும்? 500 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள 0.2 மூல் இருக்கும் என்றால் 100 சென்டிமீட்டர் ஏகவின கரைசல் தான். 100 சென்டிமீட்டர் கனத்துல இதுல 5ல் ஒரு பங்கு இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருக்கிற NaOH மூல், சரி, இதுக்குள்ள இருக்கிற NaOH மூல் என்பது இது 5ல் ஒரு பங்கு, 0.04. சரி, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேணும்னு சொன்னா ஆரம்பத்தில் எடுத்தது யாரோ, இப்ப பரிசோதனைக்கு போறது வேறு யாரோ. இந்த கரைசலுக்குள்ள என்ன செய்யணும் என்று சொன்னால் 3 கிராம் யூரியாவை சேர்க்கிறேன். சரியா? 3 கிராம் யூரியா சேர்க்கப்படும். யூரியா என்பது CONH2 twice. நான் உங்களுக்கு அமோனியாவின் ஆய்வு கூட தயாரிப்புல யூரியா பத்தி கதைச்சிருப்பேன். ஏமைட்டுகளுக்கு NaOH சேர்த்து வெப்பப்படுத்தும் போது அமோனியா வாயு விடுவிக்கப்படும் சொல்லியிருக்கு. சரிதான்? ஏமைட்டுகளுக்கு NaOH சேர்க்க அமோனியா வாயு விடுவிக்கப்படும். இங்க சேர்க்கப்பட்ட யூரியாவின் திணிவு 3 கிராம் சொன்னால் நாங்கள் சேர்க்கப்பட்ட யூரியாவின் மூளையும் காணலாம். யூரியாவின் மூல் வந்து மூலர் திணிவு 60. ஆகவே நாங்கள் 60ஆல பிரிச்சோம் என்றால் இந்த 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள சேர்த்த யூரியாவின் மூல் வந்து 0.05 மூல் என்று 0.05 மூல் என்று.
இங்க வந்து யூரியாவும் NaOH இருக்கிறதால இந்த ரெண்டுக்கும் இடையில நாங்கள் ஒரு தாக்கத்தை கருத வேண்டி வரும். சரிதான். இப்ப வேற கூறுகள் என்றா ரெண்டு கூறுகளும் அப்படியே இருக்கும். இங்க யூரியா வந்து NaOH ஹீட் பண்ணிக்குதான் தாக்கம் நடக்கும். நாங்கள் இந்த தாக்கத்தை கருத வேண்டி வரும். இந்த இடத்துல நாங்கள் அதை பற்றி சொல்லி இருக்கோம். முட்டாக கரைக்கப்பட்டது, கொதிக்க செய்யப்பட்டது என்று சொல்லி இருக்கு. சரியா? ஆகவே யூரியாவுக்கும் NaOH தாக்கம் இதுக்குள்ள நாங்கள் கருதப்பட வேண்டும். யூரியாவும் NaOH வந்து என்ன செய்யும்? தாக்கம் அடையும். NaOH யூரியாவுக்குமான தாக்கத்தை நீங்கள் பீசமானபடி சமப்படுத்த வேண்டும். சமப்படுத்தினால் உங்களுக்கு சோடியம் கார்பனேட் வரும். 2 அமோனியா, 2 NaOH தேவைப்படும். சரி, 2 NaOH இதுல தேவைப்படும், 2 அமோனியா வரும், சோடியம் கார்பனேட். இங்க சொல்லி இருக்கிறோம் என்னன்னு சொன்னால் வெப்பப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி. வெப்பப்படுத்தப்பட்டால் இந்த அமோனியா தொகுதியை விட்டு வெளியில போயிடும். அது வாயு. கார்பனேட் தான் நீர்க்கரசல் நிலையில இருக்கு. சரி, இந்த 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற NaOH மூல் 0.04 மூல். 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு NaOH மூல் 0.04 மூல். அதுக்குள்ள சேர்த்த யூரியாவின் மூல் 0.05 மூல். இப்ப யூரியாவுக்கும் NaOH பீசமானம் 1:2. ஆகவே எல்லைப்படுத்தும் தாக்கிய நீங்கள் இனங்காணணும். இதுல யார் முட்டாக தாக்கும்னு சொல்லி NaOH மூல் 0.04 மூல், யூரியாவின் மூல் 0.05 மூல். அவ என்ன மாதிரி இதுல முட்டாக தாக்கமடையக்கூடிய ஆள் யார் என்று நீங்கள் முதல் கண்டுபிடிக்கணும். எல்லைப்படுத்தும் தாக்கிய இனங்காணாமல் விளைவை பற்றி நீங்கள் கதைக்கலாம். எல்லைப்படுத்தும் தாக்கினால் செக் பண்ணி பார்க்கிறான் யார் முட்டாக தாக்கம் அடையும் சொல்லி. விளைவின் அளவை கட்டுப்படுத்துகிற தாக்கிதான் எல்லைப்படுத்தும் தாக்கி. 0.04 மூல் NaOH தாக்குறதுக்கு இங்க 0.02 மூல் யூரியா போதும். இங்க 0.05 இருக்கு, மிகையாக இருக்கு. இங்க 0.05 மூல் யூரியா முட்டாக தாக்கணும்னா அதுண்ட 2 மடங்கு 0.10 அது இல்லை. ஆகவே இங்க எல்லைப்படுத்துற தாக்கி யாருன்னா NaOH. அதாவது NaOH தான் வந்து முட்டாக தாக்கம் அடையும். அப்ப NaOH வந்து முட்டாக தாக்கம் அடையும் என்று சொன்னால் பீசமானத்திலே அடுத்ததுகள் வந்து தாக்கும். இதோட 1:2, இந்த 2:1. அப்ப இங்க தாக்கின யூரியா 0.02 மூல், 0.04 மூல் NaOH தாக்குற யூரியா வந்து அரைவாசி. இந்த அரைவாசி உருவான சோடியம் கார்பனேட் மூலம் 0.02 மூலாக இருக்கு. இதை நீங்க பாருங்க. இங்க அமோனியா 0.04 மூல் உருவானாலும் இது வந்து தொகுதியை விட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா வெளியில போயிட்டு. சரி, அமோனியா தொகுதியை விட்டு வெளியில போயிட்டு அது கொதிக்க வைக்கப்பட்டன்னு சொல்லி. ஆகவே இந்த தாக்கத்தின் முடிவில இந்த கலவை 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு NaOH இருக்காது. 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு NaOH இருக்காது. அப்ப என்ன இருக்குமென்னு சொன்னால் எஞ்சிய யூரியா இருக்கு, 0.03 மூல் யூரியா இருக்கு. இந்த தாக்கத்துல உருவான சோடியம் கார்பனேட் இந்த 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல், 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல் 0.03 மூல் யூரியாவையும் 0.02 மூல் சோடியம் கார்பனேட்டையும் கொண்டதாக இருக்கு. இன்னும் இந்த கேள்வியை பார்ப்போம். இதுல இருந்து இந்த 100 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் கனம் வந்து நியமிப்புக்காக பயன்படுத்தி, அப்ப இதுல இருந்து இன்னொரு 20 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படுது. அப்ப நீங்கள் இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம், 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ளதான் யூரியா 0.03 மூல் இருக்கு, சோடியம் கார்பனேட் 0.02 மூல் இருக்கு. நீங்கள் எடுக்கிறது பரிசோதனைக்காக 20 சென்டிமீட்டர் கனம். அப்ப இந்த 20 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற யூரியாவின் மூளையும் சோடியம் கார்பனேட் மூளையும் கணிக்க வேண்டும். 100க்கு 0.03 மூலண்டா 20க்கு வேணும். இதுவுமே 5ல் ஒரு பங்காக இருக்கு. அப்ப இந்த 20 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற யூரியாவின் மூல் ഇതിന്റെ 5ல் ஒரு பங்கு. சரி, ഇതിന്റെ 5ல் ஒரு பங்கு 0.04
0.06 மூலத்தை அமையும். அது நீங்கள் கழிக்கிறதானே 100க்கு எவ்வளவு வேண்டா 20க்கு எவ்வளவு. இப்ப 100 அளவிற்கு 20 அளவிற்கு 5 ஒன்று. சோடியம் கார்பனேட்டின் மூலம் 5 ஒன்று 0.004 மூலம். இந்த 20 சென்டிமீட்டர் கனம் கரைசல் வந்து மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில, சரியா, மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில HCl-ஓட நியமிக்கப்படுது. மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில HCl-ஓட நியமிக்கப்படுது. மெதைல் செம்மஞ்சள் காட்டியாக இருந்தால், சரியா, மெதைல் செம்மஞ்சள் காட்டியாக இருந்தால் ரெண்டு பேருமே என்ன செய்ய மாட்டா 1:2 தாக்கும். சரி, 1:2 தாக்கும். அப்ப உங்களுக்கு பீசமானம் 1:2 ஆக இருக்கு. இங்க விளைவு CO NH3 2 மடங்கு தாக்கும். பிளஸ் Cl மைனஸ் டுவைஸ் சரியா சேர்த்து எழுதுறதா இருந்தா இதுல இந்த பக்கத்துல ஒரு NH3 பிளஸ் வரும், இந்த பக்கத்துல ஒன்று வரும். அப்ப இதுல டுவைஸ் வரும். அங்கால உங்களுக்கு இதுலயும் H2CO3 2 NaCl. இதை நீங்க பிரித்து எழுதலாம் CO2 ஆகும். எங்களுக்கு தேவையானது இந்த பக்கம். இப்ப கேட்டது தான் இந்த HCl இந்த கனவளவு என்னன்னு கேட்டிருக்கேன். இதோட முற்றாக தாக்கம் நடக்கிறது தேவையான HCl இந்த கனவளவு கேட்டிருக்கேன். இப்ப நீங்கள் இப்படியே செயின்ல வரலாம். இந்த தொடர்ச்சியில வந்து இந்த 20 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற மிஞ்சின யூரியாவின் மூளையும் சோடியம் கார்பனேட் மூளையும் கணிச்சிருக்கிறீர்கள். இதுகளோட தாக்கின HCl மூளை பீசமானதை பயன்படுத்தி காணலாம். மூல் தெரிஞ்சால் செறிவு தந்தால் தான் கனவுளவு காணலாம். செறிவு தராதனால இந்த கேள்வி ஓப்பன். ஆனா இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதனால நான் இந்த கேள்வியை திருத்தி இருக்கேன். யூரியாவோட தாக்கின HCl மூல் இந்த 2 மடங்கு 0.012 சோடியம் கார்பனேட்டோட தாக்கின HCl மூல் இந்த 2 மடங்கு 0.008 தாக்கின HCl மொத்த மூல் காண முடியும். கணிச்சிங்க வேண்டாம். சரி சரி, இப்ப இதை இந்த பக்கத்தை அழிக்கிறேன், இதை அழிக்கிறேன். இப்ப கேள்வி செயின் மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு போகுது. அவ்வளவுதான் இந்த கேள்வி. இப்ப கனவேருக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்கு. தொடர்ச்சியை கவனமா பார்த்து கொண்டு வரணும். இப்ப HCl மொத்த மூல் வந்து யூரியாவோட தாக்கினது 0.012 சக சோடியம் கார்பனேட்டோட தாக்கினது 0.008 இது வந்து உங்களுக்கு 0.02 HCl செறிவு தரையில நான் சொன்னா நீங்க 1 மூல் டெசிமீட்டர் -3 என்று எடுத்துக்கணும். அப்ப HCl செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 என்றா மூலும் செறிவு தெரிஞ்ச N/Cv நாங்கள் என்ன காணலாம்? கனவளவு காணலாம். மூல் வந்து 0.02 மூல், செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3, கனவளவு சென்டிமீட்டர் கனம் எடுத்தால் வீதர 10/3 மூல். அப்ப இது கீழே வரைக்குள்ள 10/3 மேல வந்து 1000 வரை வரைக்கும் நீங்க சொன்னால் V வந்து 20 சென்டிமீட்டர் கனம் கூட கொடுக்கக்கூடிய இருக்கு. சரி, இப்ப இந்த கேள்வி மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. கால்குலேஷன்ல நிறைய கேள்வி இருக்கு. அங்கே அநேகமாக கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் NaOH தான் மிஞ்சும். NaOH மிகையாக இருக்கும், யூரியா கிட்டமட்டாக இருக்கும். அப்ப விளைவு கலவை என்ன செய்யும் என்று சொன்னால் சோடியம் கார்பனேட்டையும் மிஞ்சின NaOH-ஐயும் கொண்டிருக்கும். அப்ப இந்த இடத்துல தாக்கமடைய வரும்போது யூரியா இருக்காமல் NaOH Na2CO3 இருக்கும். மெதைல் செம்மஞ்சள் காட்டியா இருந்தா NaOH 1:1 தாக்கும், சோடியம் கார்பனேட்டோட 1:2 தாக்கும். பினோப்தலின் இது 1:1 தாக்கும். அப்ப உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. கேள்வி இருக்கு, பாஸ்ட் பேப்பர்கள் நீங்களும் இருக்க பாருங்க. ஐம்பத்தி 4வது கேள்வி வந்து சின்ன ஒரு திருத்தத்தை செய்தால் இந்த கேள்வி செய்யலாதுன்னு இல்லை.
அடுத்து 55வது கேள்வி சாதாரணமாக நீரின் எண்ணிக்கை துணிகிற கேள்விதான். இப்பொழுது நான் முதலே இதை பற்றி கதைத்திருக்கேன். ஒரு நீரேற்றப்பட்ட உப்பு திணிவு ரீதியில 36% நீரை கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீரேற்றப்பட்ட உப்பு திணிவு ரீதியில 36% நீரை கொண்டிருக்கு. எக்ஸின் பெருமானம் ஜாதன்னு கேட்டு மொத்த திணிவை 100W என்று எடுத்துக்கொண்டு நீரின் திணிவை 36W என்று எடுத்து மற்றதின் 64W என்று எடுத்து சார் மூலக்கூட்டு திணிவால பிரிச்சு எக்ஸ காணலாம். சரியா? அது அவ்வளவு கஷ்டமானது இல்லை. ஏற்கனவே நீங்கள் இது மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்திருக்கிறீங்க. ஐம்பத்தஞ்சாவது கேள்வி. செப்பு சல்பேட் H2. இதுல நீரின் சதவீதம் தரப்பட்டிருக்கு 36% சொல்லி நாங்கள் பிரிச்செழுதுவோம். செப்பு சல்பேட் சக H2 மொத்த திணிவு 100W என்று எடுத்துக்கொண்டால் நீரின் திணிவு 36W. மொத்த திணிவை நாங்கள் 100W பெர்சன்டேஜ்ல கலைச்சிருக்கிறதால நாங்கள் அப்படி சொல்லல. மொத்த திணிவு 100W அதுல நீரின் திணிவு 36W. அப்ப செப்பு சல்பேட் திணிவு 64W. உங்களை என்ன கேட்டது? நீரின் எண்ணிக்கை கேட்டது. உங்களுக்கு தெரியும் வீசமான விகிதம் மூல் வீதத்துக்கு சமன் போட்டால் சுவம். இது 96, 64 எடுத்தால் 160 வரும். செப்புக்கு உண்மையா 63.5 தான் பாவிக்கப்படும். இதுல 64 தந்திருக்கு. ஆகவே நாங்கள் 64 எடுத்துக்கொள்வோம். இந்த சார் மூலக்கூட்டு 160, நீரின் 18. சரியா? வீசமான வீதம் மூலத்துக்கு சமம். இதுலயே வச்சு சுருக்கலாம். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், இதுண்ட பீசமானதுக்கு இதுண்ட பீசமானம், அதாவது எக்ஸின்கள் 1 சமம். അതിന്റെ മൂൾ 36W/18 தர 160/64W. சரியா? இதை சுருக்க உங்களுக்கு 5. இது சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு விடை. சரி, நீரேற்றப்பட்ட உப்புக்கள்ல நீரின் எண்ணிக்கை துணிகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு முறைகளை கையாளுகிறோம். ஒவ்வொரு முறைகளையும் சரியான முறையில பார்த்துக்கொள்ளும். வீழ்வடிவாக்கு முறை பார்த்திருக்கிறோம், வெப்பப்படுத்தல் முறை பார்த்திருக்கிறோம், நியமிப்பு முறை பார்த்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு மெதேடுக்கான ஒரு கேள்வியானது. கார்பனின் ஐதரைட் என்று சொல்லி இருக்கு 56வது. கார்பனின் ஐதரைட் என்றால் கார்பனும் ஐதரசனும் சேர்ந்து உருவாயினோர் சேரும். ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லலாம். ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லாமல் கார்பன் ஐதரைட் என்று சொல்லி இருக்கு. கார்பனின் ஐதரைட் கார்பனின் ஐதரைட்
இதுல CAHB என்று சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன CXHY என்று சொன்னாங்க, CBCAHB என்று சொன்னாங்க. இது தகரம் அடைஞ்சது என்று சொன்னால் கார்பனீர் ஆக்சைடு தான் வரும், CO2 வரும். மற்றது நீர். ஹைட்ரோ கார்பன்கள்ட்ட பூரண தகனத்துல கார்பனீர் ஆக்சைடும் நீரும் பெருமன்ற கூட்டு சரியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரியா? அது சில நேரத்துல குறிப்பிடப்படலாம். ஹைட்ரோ கார்பன் பூரணமாக தகனமடையுது, கார்பன் ஆக்சைடு வருது என்று சொல்லி அதுக்கு நாங்கள் பொறுப்பாளி இல்லை. வெளியில சொல்லப்படுறதுதான் நாங்கள் வேலை செய்யலாம். பொதுவாக ஹைட்ரோ கார்பன் பூரணமாக தகனமடையுது என்றால் கார்பனீர் ஆக்சைடும் நீரும் மட்டும் வரும் என்பது சரி. இங்க சமப்படுத்துறதுக்கு அதே வழிதான். இங்க XY என்று எடுத்தானே, AB என்று எடுத்தானே, இங்க எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை CO2 வரும். என்றால் CO2ல தான் கார்பன் இருக்கு. அப்ப A எண்ணிக்கையான கார்பன் இருக்கிறாலும் A எண்ணிக்கையான CO2 வரும். இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதுல அரைவாசி நீர் வரும். அப்பதான் சமப்படும். இங்க ஏற்கனவே 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு நீர்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க சமப்படுத்த இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, 2 எண்ணிக்கையான ஆக்சிஜன் இருக்கு. அதுல B2 ஆக்சிஜன் இருக்கு. இது ஏற்கனவே 2 இருக்கிறாலும் 2ஆல பிரிக்கும். பிரிச்சம் என்றால் A சக B/4 வரும். B சமம். இவ்வளவுதான் விஷயம். ஹைட்ரோ கார்பன்களை நீங்கள் சமப்படுத்தி எடுத்திருக்கலாம். உங்களுக்கு கார்பன் ஹைட்ரைட் 20 சென்டிமீட்டர் கனம் மிகையான ஆக்சிஜனுடன் தாக்கம் புரிந்து 40 சென்டிமீட்டர் கனம் CO2வையும் 20 சென்டிமீட்டர் கனம் நீராவியும் உண்டாக்கியது. உங்களுக்கு 20 சென்டிமீட்டர் கனம் ஹைட்ரோ கார்பன் 20 சென்டிமீட்டர் மிகை ஆக்சிஜனோட தகனம் அடையுது. அப்ப இது மிகையாக இருக்கிறால் இது முற்றாக தாக்கம். 40 சென்டிமீட்டர் கனம் CO2 வருது, 20 சென்டிமீட்டர் கனம் நீராவி வருது. தெளிவா சொல்லி இருக்கு. நீராவி, நீர் திரவம் என்று சொன்னால் பீசமான வீதம் கனவள வீதம் என்ற தொடர்பை பிரயோகிக்க முடியாது. அளவீடுகள் யாவும் ஒரே வெப்ப அமுக்க நிபந்தனை மேற்கொள்ளப்பட்டதென கொண்டு ஹைட்ரைட்டின் மிக பொருத்தமான சூத்திரத்தை தருக என்று கேட்டிருக்கிறார். இனி நீங்கள் பீசமான தொடர்பு பயன்படுத்தலாம். இந்த கேள்வியில தெளிவான பதிலை கூற முடியாது என்ற ஒரு விடை இருக்கு. சரி, இந்த விடை இருக்கிறதால இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இதெல்லாம் யாருக்கு சாத்தியப்படும்? வாயுக்கள் உண்மையில லட்சிய நடத்த உடையவையாக இருந்தால் தான் சாத்தியப்படும். பீசமான வீதங்கள் கனவள வீதங்களாக இருந்து அதாவது அவ்வளவுக்கு பொருத்தப்பாடு இல்லாத ஒரு விடை. தர்க்க ரீதியாக விடையை பற்றி எதிர்பார்த்தால் நாங்கள் கணிச்சு போடுற விடையை விட்டுட்டு இந்த விடைக்கு கொடுக்கலாம், தெளிவான பதிலை கூற முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இதே மாதிரி பல கேள்விகள்ல இந்த 5வது விடை இல்லாததால நாங்கள் ஒரு விடையை கொடுத்துருக்கோம். சரி, இதை நாங்கள் சுருக்கி என்ன மாதிரி ஒரு விடை வரும் என்று பார்ப்போம். தாக்கத்தை நாங்கள் சமப்படுத்திட்டோம் சொன்னால் பீசமான தொடரை பிரயோகிக்கலாம். பீசமான வீதம் கனவள வீதத்துக்கு சமன். CO2 பீசமானம் 7, ஹைட்ரோ கார்பன் பீசமானம் 1, CO2 கனவளவு 40, ஹைட்ரோ கார்பன் கனவளவு 20. ஆகவே A சமன் 10 வரும். பீசமான வீதம் கனவள வீதம் உடை சமன் 2. இதே மாதிரி பீசமான வீதம் நீருக்கு போடலாம். நீர் ஆவி என்று சொல்லி இருக்கு. 1/B/10. அப்ப 2 மேல பெருக்கு. இவருடைய கனவளவு 20, அவருடைய கனவளவு 20. பியும் 2. ஆகவே ஹைட்ரோ கார்பன் என்ன? C2H2 இருக்கிறதுக்குள்ள இந்த விடைதான். இப்ப கணித்தல் செய்தால் இந்த விடைதான் வரும். ஆனாலும் தெளிவான பதிலை கூற முடியாதுன்னு சொல்லி இங்க விடை இருக்கிறதால இந்த விடையும் பொருத்தப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த தொடர்புகள் எல்லாம் இந்த வாயுக்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் பார்ப்பீங்க. சரிதான். இந்த விட 5வது விட இல்லை என்று சொன்னால் 1வது விட திட்டமாக கொடுக்கலாம். ஆனாலும் நான் 1வது விட தான் கொடுத்திருந்தேன். சரியா? 57வது கேள்வி இருக்கு, 3வது எக்ஸாம்ல வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க. ஐம்பத்தேழாவது கேள்வி என்னன்னா, 2 கரைசல்கள் இருக்கு.
என்னன்னு தெரியும். 2 கரைசல்கள் இருக்கு. இந்த 2 கரைசல்டையும் மூலர் செறிவு சமன். மூலர் செறிவு என்பது கரியத்தின் மூலுக்கும் கரைசலின் கனவளவுக்கும் இடையிலான விகிதம். கரியத்தின் மூலுக்கும் கரைசலின் கனவளவுக்கும் இடையிலான விகிதம். 2 கரைசல்களும் ஒரே மூலர் திறன் செறிவை உடையதாக காணப்படுகின்றது. மூலர் திறன் செறிவை உடையதாக காணப்படுகிறது. மூலர் செறிவு அப்படி சமன் என்று சொல்லி மூலர் செறிவு சமனாக இருக்க வேணும் என்று சொன்னால் இதுல நிபந்தனை தான். கனவளவு சமனண்டா மூல் சமனா இருக்கும். கரியத்தின் மூல் சமனா இருக்கும். மூல் சமனண்டா கரியத்தின் கரைசல் கனவளவு சமனாக இருக்கும். முதலாவது சொல்லி இருக்கிறான் சம கனவளவுடைய 2 கரைசல்களும் கனவளவு சமன் என்றால் சம எண்ணிக்கையான கரியத்தை கொண்டிருக்கும் என்று சொல்லி இங்க மூலன்னு சொல்லாமல் எண்ணிக்கை சமன் என்று சொல்லியிருக்கோம். இங்க இருக்கிற கரியத்தின் எண்ணிக்கையும் அங்க இருக்கிற கரியத்தின் எண்ணிக்கையும் சமனாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவகாதரோ மாறிலி 2 பேருக்கும் ஒரே பெருமானம். மூலர் செறிவு என்பது மூலின் கீழ் கரைசலின் கனவளவு. கரைசல் கனவளவு சமனாயிருக்கணும்னா மூல் சமனாயிருக்கும். எண்ணிக்கை சமனாயிருந்தா மூலக்கூறுகள் கரிய மூலக்கூறுகள் எண்ணிக்கை சமன்டா மூலு என்னவா இருக்கும், சமனாக இருக்கும். 2 பேரையும் நாங்கள் எல்லாரும் பிரிக்கப்பட்டோம். அப்ப முதலாவது விடையே உங்களுக்கு பொருத்தப்பாடாக வரும். சம கனவளவுடைய 2 கரைசல்களும் சம எண்ணிக்கையான கரியத்தை கொண்டிருக்க வரும். இங்க சம மூல் என்று சொல்லல எண்ணிக்கை என்று சொல்லி இருக்கிறோம். எண்ணிக்கை அவகாதர மாறிலியால பிரிச்சோம்னா என்ன வரும், மூல் வரும். 2வது விட சம திணிவுடைய 2 கரைசல்களும் கரைசல் திணிவு சமனாயிருந்தால் சம எண்ணிக்கையான கரியத்தை கொண்டிருக்கணும் சொல்லி இருக்கிறோம். ஏன் அப்படி நாங்கள் இங்க என்ன மூலல் திறனை அழைக்கிறோம் இல்லையே. மூலல் திறன்ல கூட கரைப்பாண்ட திணிவு தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. மூலல் திறன் என்பது கரியத்தின் மூலின் கீழ் கரைப்பாண்ட திணிவு. அப்ப இங்க மூலல் திறன் சமன் என்று சொல்லல, மூலர் செறிவுதான் சமன் என்று சொல்லியிருக்கு. அப்ப சம திணிவுடைய 2 கரைசல்களும் என்று சொன்னாலும் கரைப்பாண்ட திணிவை பற்றி கதைக்கல. ஆகவே அந்த கூட்டு சரியாக இருக்காது. அடுத்த 2 கரைசல்களும் சம எண்ணிக்கையான கரியத்தை கொண்டிருப்பின் அவற்றின் கரைப்பான்கள் சம திணிவுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அப்ப இதுதான் அந்த கூட்டு. சம எண்ணிக்கையான கரியம் என்று சொன்னால் மூல் சமனா இருக்கும். கரைப்பான் சமனாயிருந்தால் அது மூலல் திறன். இங்க மூலல் திறன் சமன் என்று எங்களை சொல்லல, மூலர் திறன் தான் சமன் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே 3வதும் பொருத்தம் இல்லை. 2 கரைசல்களும் சமமான மூல் பின்னம் உடையதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கு. அது எப்படி சாத்தியப்படும் என்று தெரியல. ஏன், மூல் பின்னம் என்பது கரியத்தின் மூளையும் கரைப்பாண்ட மூளையும் கொண்டது. இங்க மூலர் செறிவு சமன் என்றால் கரியத்தின் மூலம் கரைசல் கனவளவும் தான் சமனா இருக்கும். இது 2க்கும் இடையிலான ரேஷியோ தான் சமன். அப்ப முதலாவது கேள்வியில கனவளவு சமன் என்றா மூலக்கூறுகள் எண்ணிக்கை சமன் என்று சொல்லியிருக்காங்க. மூலக்கூறுகள் எண்ணிக்கை என்பது இன்டிரெக்டா மூலத்தான் குறிக்கும். ஆகவே அது ஓகே. மூல் பின்னம் சமனா இருக்கணும் எந்த ஒரு அவசியம் இல்லை. 2 கரைசல்களும் சமனான கொதிநிலை உடையன்னு சொல்லியிருக்கு. மூலர் செறிவு சமன் என்றதுக்காண்டி என்ன செய்யாது, மூலக்கூட்டுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை சமனா இருக்கணும் என்ற ஒரு அவசியம் இருக்கு. ஆகவே முதலாவது விட தான் இதுல பொருத்தப்பாடாக இருக்கும். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. 58வது கேள்வி. இதுவும் அந்த நீரின் எண்ணிக்கை அந்த கேள்வி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த லிங்கில போய் பாருங்க. நான் இன்னும் பிளாக் பண்ணல லிங்க். சரி, 58வது கேள்வியில ஒரு மெக்னீசியம் சல்பேட் இருக்கு. அது நீரேற்றப்பட்டிருக்கு. எவ்வளவு நீர் என்று தெரியாது. MgSO4.XH2. ഇതിന്റെ மொத்த திணிவு தரப்பட்டிருக்கு 0.246 கிராம். மெக்னீசியம் சல்பேட்டின் மொத்த திணிவு தரப்பட்டிருக்கு 0.246 கிராம்.
இதற்கு பேரியம் குளோரைட் கரைசல் சேர்க்கலாம். இப்ப நாங்கள் முதல் இதை பிரிப்போம். இது நீரை இழந்தால் மெக்னீசியம் சல்பேட் ஆகவும் XH2O ஆகவும் வரும். இப்போ மெக்னீசியம் சல்பேட்டுக்கும் பேரியம் குளோரைட்டுக்குமான தாக்கத்தை கருதுவோம். உங்களுக்கு தெரியும் SO4 Ba2+ சேர்ந்து பேரியம் சல்பேட் வீழ் வடிவா. பேரியம் சல்பேட் வந்து வீழ் வடிவா. இங்க வீழ்வடிவாகிய பேரியம் சல்பேட்டின் துணிவு தரப்பட்டிருக்குது 0.233 கிராம் சொல்லி. இது தரவு. பேரியம் சல்பேட்டின் சார் மூலக்கூட்டு துணிவு 233 கிராம் மூல் -1. ஆகவே வீழ்வடிவாகிய பேரியம் சல்பேட்டின் மூல் 1×10⁻³ மூலாக. கேட்டது நீரின் துணிவு சதவீதம். இந்த இடத்துல நீரின் எண்ணிக்கையும் காணல, அவ்வளவு தரவும் காணும். நீரின் எண்ணிக்கை காண்றதுக்கு இந்த தரவு காணும். கேள்வி நீரின் எண்ணிக்கை இல்லை. இந்த இடத்துல நீரின் துணிவு சதவீதம் கேட்டு எங்களுக்கு என்ன மொத்த துணிவின் மேல் நீரின் துணிவு தர 100. பேரியம் சல்பேட்டின் மூல் தெரியும் 1×10⁻³ மூல துணிவு தந்திருக்கு. பீசமான 1:1. அப்ப மெக்னீசியம் சல்பேட்டின் மூலையும் நாங்கள் காணலாம் 1×10⁻³. இங்க இருக்கிற மெக்னீசியம் சல்பேட்டின் துணிவை காணலாம். ஏன் உங்களுக்கு நீரின் துணிவு மொத்த துணிவு தெரியும் 0.246. மெக்னீசியம் சல்பேட்டின் துணிவு தெரிஞ்சா நீரின் துணிவு காணலாம். இவருடைய சார் மூல கொடுத்துட்டு 120 கிராம் மூல் -1. 1×10⁻³ மூல் தர 120 கிராம் மூல் -1 இருக்கணும் என்று சொன்னால் 0.120 கிராம். சரி, மெக்னீசியம் சல்பேட் துணிவு 0.120 கிராம் என்றால் இதுல இருக்கிற நீரின் துணிவை வந்து கழிக்கிறதால பெறலாம். நான் நினைக்கிறேன் கழிக்கும் போது 0.126 கிராம் என்று வருது. இந்த ரெண்டையும் கூட்டினால் இது வேற தான் 0.126 கிராம் என்று. நீரின் துணிவு உங்களுக்கு மெக்னீசியம் சல்பேட் மூல் தெரியும் 1×10⁻³ மூல். நீரின் சார் மூலக்கூட்டு துணிவு 18 பிரிச்சு பீசமான வீதம் மூல் வீதத்துக்கு சமன் என்று போட்டீங்கன்னா எக்ஸ காணலாம். இந்த கேள்வி எக்ஸ் இல்ல, எக்ஸ கேள்வி நீங்க எக்ஸ காணலாம். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்கள் 18 பிரிச்சீங்கன்னு சொன்னால் 0.07 என்று வரும். சரியா? 0.00 இல்லவா 7×10⁻³ மூல் என்று வரும். வளமையான கேள்வியில இந்த எக்ஸ தானே கேட்கிறாங்க. அப்ப எக்ஸ கணிச்சிங்கள் என்றால் எக்ஸுக்கு வந்து 7 என்ற ஒரு வருமானம் வரும். பீசமானங்களுக்கு இடையிலான விகிதம் மூல்களுக்கு இடையிலான விகிதம். இந்த கேள்வியில 7 கேட்கல. கேட்டது நீரின் துணிவு சதவீதம் கேட்டது. அப்ப மொத்த துணிவு எவ்வளவு? H2O துணிவு சதவீதம் தானே காணப்படும். மொத்த துணிவு 0.246 கிராமின் மேல் அதுல இருக்கிற நீரின் துணிவு 0.126 கிராம். சரி, இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 51.21 ஒரு விட உங்களோட விடைய நெருங்கி விட இருக்கும். நீங்க அதை தேர்வு செய்யலாம். 51.2. சரி, 59வது கேள்வி அது நீங்க ஏற்கனவே முதல் செய்திருக்கிறீங்க. KMnO4க்கும் FeC2O4க்கும் இடையிலான தாக்கத்தின் பீசமானம் என்னன்னு கேட்டிருக்கு. முதல்ல நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்துல செய்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் இங்க 2 கூறு ஒட்சியேற்றப்படும், 1 கூறு தாழ்த்தப்படும். இங்க Fe2+3+ ஆக ஒட்சியேற்றப்படைக்குள்ள ஒரு இலத்திரன இழக்கும். C2O4 CO2 ஆக ஒட்சியேற்றப்படைக்க 2 இலத்திரன இழக்கும். அப்ப மொத்தமாக இந்த FeC2O4 3 இலத்திரன இழக்கும். அமில ஊடகத்துல MnO4- வந்து 5 இலத்திரனை ஏற்கும். அப்ப ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை சமனா இருக்கணும் என்றால் இதை நாங்கள் 5 அளவு இருக்கோம், இதை 3 அளவு இருக்கும். அப்ப உங்களுக்கு KMnO4க்கும் FeC2O4க்குமான பீசமான விகிதம் 3:5 என்று வரும். இப்ப பாருங்க, ஒரு FeC2O4 3 இலத்திரன் இழக்கும், 5 சேர்ந்து 15 இலத்திரனை இழக்கும். ஒரு KMnO4 5 இலத்திரனை ஏற்கும், 3 வந்து 15 இலத்திரனை ஏற்கும். அப்ப பீசமான 3:5 என்று காணப்படும். இல்லைன்னா 2 ஒட்சியேட்டாகும், ஒரு தாழ்த்தலம் எழுதி
அறியோன் சமன்பாடு எழுதி நீங்கள் செய்யலாம். சரி, 60வது கேள்வியை நான் ஒருக்கா பார்த்துட்டு விடுறேன். 60வது கேள்வியில ஒரு சின்ன திருத்தத்தை செய்கிறேன். அது கேள்வி அந்த கூட்டு சூத்திரம் வந்து பொருத்தப்பாடு இல்லாம இருக்கு, உங்களுக்கு தெளிவில்லாம இருந்திருக்கும். நான் அதை ஓப்பன் தான் கொடுத்திருந்தேன்னா கேள்வியை திருத்துவோம். ஆய்வு கூடத்துல வந்து Fe2+ பாதுகாப்பதற்காக காணப்படுகின்ற ஒரு உப்பு தான் இந்த அமோனியம் இரும்பு சல்பேட். சரி, அதோட மூலக்கூட்டு சூத்திரம் வந்து உண்மையிலே இப்படித்தான் இருக்கும், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல வந்து பிழையாக இருக்கு. NH4 twice SO4 dot FeSO4 FeSO4 இதுல Fe2+ ஆயிருக்கும். அது வந்து பிராக்கெட் பண்ணி த்ரைஸ் போட்டுருக்கு, பொருத்தப்பாடு 24 H2O. அதாவது இந்த பளிங்கில இருக்கைகளை இந்த Fe2+ வந்து ஒட்சியேற்றப்படாது. அதுக்காக ஆய்வு கூடத்துல இருக்கிற Fe2+ என்ன இது திண்ம நிலையில இந்த பளிங்காகத்தான் இருக்கு. சரி, கேள்வி பெரிய ரிஸ்க் இல்ல, சார் மூலக்கூட்டு துணிவு காண்றதுதான் கஷ்டமா இருக்கும். இந்த பெரிய சேர்வையில சார் மூலக்கூட்டு துணிவு நீங்கள் கணிக்க வேண்டியது. அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த மூலக்கூறுல இருக்கிற ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை தான் இருக்கணும். பாருங்க, ஒரு ஆக்கக்கூற்று மூலக்கூறுல இருக்கிற ஒவ்வொரு மூலகங்கள் எண்ணிக்கையும் நாங்கள் குறிப்பிடலாம் தான். இந்த சேர்வையில 2 நைதரசன் இருக்கு, 2 கந்தகம் இருக்கு, ஒரு இரும்பு இருக்கு, அப்படி சொல்றோம் தானே. அதே மாதிரி ஐதரசன் சொன்னா இங்க நீர் இருக்கு, நீரில 2 இருக்கு, 24 நீர் இருக்கு, அப்ப 48 ஐதரசன் நீருக்குள்ளேயே இருக்கு. இங்க NH4 twiceல 8 ஐதரசன் இருக்கு, அப்ப மொத்தமா 56 ஐதரசன் இருக்கு. இந்த சேர்வையில இருக்கிற ஐதரசன் மொத்த எண்ணிக்கை வந்து 56. இதே போல நீங்கள் மற்றதையும் போடலாம், 2 நைதரசன், ஒரு இரும்பு, 2 கந்தகம், இப்படி போட்டு கொண்டு போவார். அதை நீங்க போடுங்க, எனக்கு தேவையில்லாத நான் அதை போடு. அவர்கள் சொல்லி இருக்கிற இந்த ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை தந்திருக்கிறது. அப்ப ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை தந்துட்டு என்ன கேட்டிருக்கிறோம் சொன்னால், இந்த உப்பின் துணிவு என்னன்னு கேட்டிருக்கிறோம். எங்க சுத்தி சுழண்டாலும் மூல் கணிச்சு பீசமான தொடர்பை பாவிக்க முடியும். ஐதரசன் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கிறதால ஐதரசன் மூலை நாங்கள் காணலாம். N N/L என்ற ஒரு ஈக்குவேஷனை பயன்படுத்தலாம். எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு, அவகாதரோ மாறிலியால் பிரிச்சோம்னு சொன்னால் எண்ணிக்கை காணும், மூளை காணும். ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை வந்து 1.505 தர 1023 என்று வந்திருக்கு. 6.022 தர 1023 மூல் -1 பிரிச்சோம்னு சொன்னால் இந்த ஐதரசன் அணுக்கள்கிட்ட மூல் வந்து எங்களுக்கு கிடைக்கும். சரி, ஐதரசன் அணுக்கள்கிட்ட மூளை நாங்கள் காணலாம். ஐதரசன் அணுக்கள்கிட்ட மூல் வந்து எங்களுக்கு 0.25 மூல் என்று வரும். 0.25 நீங்க 4ஆல பெருக்கினீங்கன்னா கீழே ஒரு 4 மிஞ்சும், 1/4 மூல் என்று வரும். உங்களை என்ன கேட்டது, இந்த உப்பின் திணிவு கேட்டு. ஐதரசன் மூளை பயன்படுத்தி உப்பின் மூளை காணலாம். பீசமான 56 கொண்டு, அப்ப உதிண்ட 56 ஒரு பங்கு தான் இது இந்த மூல். அப்ப மூல் உப்பின் மூல் வந்து ஐதரசன் மூலின் 56 ஒரு பங்கு. 0.25 56 மூல் தான் உப்பின் மூல். இப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா, இந்த உப்பின் சார் மூலக்கூட்டு துணிவு காண்றதுல இருக்கு. அதை காணும் போது எங்களுக்கு 716 என்று வருது. இந்த உப்பின் மூலர் துணிவு, உப்பின் மூலர் துணிவு 716 கிராம் மூல் -1 என்று வருது. உப்பின் மூலர் துணிவு. இப்ப மூல் தெரியும், மூலர் துணிவு தெரியும். ஆகவே நாங்கள் உப்பின் துணிவு காணலாம். உப்பின் துணிவு வந்து உப்பின் துணிவு மூல் வந்து 0.25 கீழ் 56 தர 716. 0.25 56 தர 716. இந்த சுருக்கைக்குள்ள எங்களுக்கு 3.1964 கிராம் தான். கிட்டத்தட்ட முதலாவது விடை வந்து பொருத்தப்பாடாக இருக்கும்.
3.3 கூட இருக்கு. அப்ப கேள்வியில ஸ்ட்ரக்சரை பிழைச்சிட்டு கேள்வி பிழைச்சி என்னன்னா மூலக்கூட்டு சூத்திரம் வந்து FeSO4 ஏதோ திரைசோ அப்படி ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப சார் மூலக்கூட்டு எல்லாம் உங்களுக்கு பிழைக்கும். இதான் அப்ப நான் இந்த கேள்விக்கு ஓப்பன் கொடுத்திருந்தேன். அந்த கேள்வியை செய்யறதுக்கான முறை தான். இனி இந்த கேள்வியில ஏதாவது ஒரு அயன்களை பற்றி கூட கதைக்கலாம். அப்படித்தான் வளமையா கேள்வி கேட்கவே இதுல 5% அணுக்கள் எண்ணிக்கை தந்துட்டு திணிவு கேட்டு. சரியா? இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். இதோட கேள்வியை நிறைவு செய்து கொள்வோம். சரி, உங்களுக்கு நான் இவ்வளவு கேள்விக்கு தந்த அனுபவம் உங்களுக்கு மற்ற கேள்விகளை செய்கிறது உதவியா இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் பின்னிறம் வந்து அந்நியன்களுக்கான சோதனை துவங்குறேன். சரி, வராதாக்கள் இருந்தால் சொல்லிக் கொள்ளுங்க. கன பேருக்கு அறிவு கூட தானே அப்ப பேப்பர் செய்யறேன்டா சில பேர் வராது.